ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி vlogs. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக போறோம். அதோட கெட் ரெடி பிளஸ் ஒரு குட்டி vlog-ஆவும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச டோனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா நேற்று நான் நெயில் பாலிஷும் வந்து போட்டேன், அதை தான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இந்த பிளம்மோட விட்டமின் சி சீரம் வந்து நான் வந்து ஸ்கின் க்ளோயிங்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போஸ்ட் டெலிவரியில வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே டல்னஸா ஒரு மாதிரி பிரைட்னஸே இல்லாம இருந்துச்சு. நான் வந்து அதுக்காக நிறைய சர்ச் பண்ணி இந்த மாதிரி இந்த சீரம் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்லாவே எஃபெக்ட் இருக்கு. எல்லாருமே எங்க அம்மா எல்லாருமே சொல்றாங்க நல்லா மூஞ்சி வந்து ஒரு பிரைட்டா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் தான் அது. இந்த ரெண்டும் தான் நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரேன். அடுத்ததான் இந்த NYBயோட 3-in-1 ஃபவுண்டேஷன் வந்து சீரம் ஃபவுண்டேஷன் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோட சிஸ்டரோடது. அவளுக்கு வந்து ஒரு அலர்ஜி ஆனிச்சுன்னு சொன்னா இந்த ஃபவுண்டேஷனால, பட் எனக்கு வந்து நான் சூப்பரா செட் ஆயிடுச்சு. அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செட் பண்றதுக்கு காம்பாக்ட் பவுடர், ஹூடா பியூட்டியோட இந்த 2-in-1 மேக்கப் காம்பாக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஐப்ரோ பென்சில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெருசா இதுல வந்து அமௌண்ட் போட்டுறது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அடுத்ததா சின்னதா ஒரு டேஸ்லரேட்டர் நான் ஒரு ஐலைனர் வாங்கி வச்சிருக்கேன். சோ இதாங்க என்னோட மேக்கப் லுக். கடைசியா ஒரு லிப் பாம் போட்டு பினிஷ் பண்ணிக்கலாம். இப்படிலாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகும் போதே எனக்கு வந்து வடிவேலு சாரோட காமெடி சீன் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எதுக்கும் இருக்கட்டும் தான் இந்த ஷூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன், பட் அவளோட ட்ரெஸ்க்கு இது வந்து மேட்ச் ஆகாது. அப்புறம் வந்து ஒரு கர்ச்சீஃப், நம்ம எப்பயும் போல வந்து ஒரு காட்டன் டயப்பர், ஒரு வெட் டிஷ்யூஸ். காட்டன் டயப்பர் வந்து நீங்கள் ஒரு நியூ பார்ன் பேபி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்து நீங்கள் டயப்பர் ஃப்ரீயாக வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் வந்து மார்னிங் டைம் ஆர் நைட் டைம் எதுக்குனாலும் நீங்கள் வந்து கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 hours நல்லா தாங்கும். இந்த வந்து ஹெட்பேண்டும் நான் வந்து ஹன்ஷிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதான் என்னோட வந்து அவுட்லுக். நெக்ஸ்ட் வந்து பாப்பா காரில் கூட்டிகிட்டு அவங்க அப்பத்தா வண்டியில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாப்பா ரொம்பவே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா வந்து காலையில் தூங்க விடாமல் சீக்கிரமே எழுப்பி குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு 7 to 8 o'clockலாம் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே ரெடியாகி கிளம்பிட்டோம். அதனால் ஒரே தூக்க கலக்கத்தில் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் அப்படியே வந்து ட்ராவலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஹன்ஷி எப்படின்னா வந்து சும்மா வந்து கையில் வச்சுருந்தோம்னா ரொம்ப அழுவா. பட் இந்த மாதிரி கார் ட்ராவல் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டா என்னன்னே தெரியாது, அப்படியே ரொம்ப அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக இருப்பா. வாட்ச் பண்ணிட்டு காரு ஆட்டோ எதுலனாலுமே ட்ராவல்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பா. உங்களோட பேபிஸும் இப்படி தானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நல்ல முகூர்த்தம். எங்களுக்கே மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால தான் வந்து கார் எடுத்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். வீடு பால் காய்ச்சறது, கல்யாணம், விருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து 1 மணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கல்யாணத்தை தான் அட்டன் பண்ணோம். கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வீடு பால் காய்ச்சறது போயிட்டு அப்புறம் வந்து தனியாக என் மாமனார் மட்டும் விருந்துக்கு போய் கலந்துட்டு வந்துட்டாங்க. சரின்னு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போனால் எங்கள் இதில் கல்யாணத்துக்கு வந்து வெஜ்ஜு தான் போடுவாங்க. வெஜ் பிரியாணி, வெண்டைக்காய் புளிக்கறி, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு குருமா, ஊறுகாய் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்ன சாப்பிடுறது, நான்வெஜ்ஜா இருந்தா ஒரு புடி பிடிச்சிருக்கலாம், பட் வெஜ்ஜா போச்சு. அதுலயும் வந்து நாங்க பந்தியில வந்து லாஸ்டா உட்காந்துட்டோம். அதனால வந்து பாதி டிஷ்ஷஸ் எங்களுக்கு வரவே இல்லை. கொஞ்சமா தான் சாப்பிட முடிஞ்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பட் பால் காய்ச்சறதுக்கும் போயிட்டு ஒன்றும் சாப்பிடல. எங்க மாமனார் சொன்னாங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வந்து ஏதாவது எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம்.
எனக்கு வந்து ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணால் நான் வந்து பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பேசணும்னு நினைக்க மாட்டேன், பாட்டு கூட கேட்கணும்னு நினைக்க மாட்டேன். ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். பார்த்த பிளேஸாகவே இருந்தாலும் திரும்பி திரும்பி அதையே பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என் மாமனார் வந்து மட்டன் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் குழம்பு வச்சேன். பட் நான் அதை வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். நான் உங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெசிபி நான் தனியாகவே போடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், குழம்பு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தேன் இவ்வளோ காலி ஆயிடுச்சு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. நான் இந்த ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் நான் கம்மிங்கில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறமா ஹன்ஷியோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இதனால் அப்படியே போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் இன்னும் என்ன